நீ மட்டும் கொடுத்துருக்கலான்னு அடுத்தவங்ககிட்ட வாங்கியும் கொடுத்துருக்கிய. எவ்வளோ பெரிய கெட்டிக்காரத்தனம் பண்ணியிருக்க நீ. ஆனா அவனுக்கு பணம் வரும் என்று அவன் சொன்ன வார்த்தை அனைத்தும் பொய். நீ இன்னும் நம்பிக்கிட்டு இருக்க. இன்னும் 15 வருஷங்கள் ஆயிடுது இந்த கதை ஓடி. எத்தனை வருஷம் ஓடிடுது? 15 வருஷம் ஓடிடுது. ஆர்பி ரைஸ் புல்லிங்கில பணம் வரும் அப்படின்னு சொல்லி பணத்தை வாங்கி ஒவ்வொருத்தன் ஒரு 10 குரூப் இருக்கு. பல்லாயிரம் கோடிகளை சம்பாத்தியம் பண்ணிட்டாங்க. இதுல நிறைய பணத்தை கொடுத்து இழந்தவன் தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உண்மையா இல்லையா? தற்கொலை பண்ணி செத்தவன் நிறைய பேர். உங்க பேர்லாம் நெட்ல ஏறியாச்சு. உங்க பேருக்கு அக்கௌண்ட்லலாம் நாங்க புக் பண்ணிட்டோம். உங்களுக்கு 500 கோடி நாங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். அதுல உங்களுக்கு பணம் வந்துரும். நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லி இவன்ட்ட 1 கோடிய வாங்கிட வேண்டியது. இப்படி பல பேர்கள்ட்ட ஷேரிங்ஸ் 10 லட்சம் 20 லட்சம்னு வாங்கி குரூப்பா முன்னேறிக்கிட்ட 4 பொண்டாட்டி 5 பொண்டாட்டி கட்டி அவன் பாட்டு நல்லா இருக்கான். இதை கொண்டு இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொன்னா கொடுத்தவன்ட்ட எந்த ரெக்கார்ட்ஸ் ஆதாரமும் கிடையாது. உங்ககிட்ட கிடையாது. எந்த ஆதாரம் கிடையாது. ஏன்? இது சைலண்டா தான் முடிக்க முடியும். நீங்க கொடுத்த பணத்துக்கு எழுத்தெல்லாம் தர முடியாது, ரசீதெல்லாம் தர முடியாது. பணம் பொன்னம் போல வரும், நீங்க எடுத்து வச்சுக்கலாம். இப்படி சொல்லியே பிரெயின் வாஷ் பண்ணி கோடி கோடியா வாங்கியாச்சு. ஒருத்தன் இருக்கான், எனக்கு பணம் வரப்போகுது, உனக்கு நான் அதில் ஒரு ஷேர் தந்துருந்தேன் அப்படின்னு சொல்லி மாதம் ஒருத்தர்கிட்ட 3000 வாங்கி இன்னைக்கு 25 லட்சம் கடன் வாங்கிட்டான். கடைசியில் இவனும் பிழைக்கல, அவனும் பிழைக்கல. என்ன கேட்டா ஆண்டவன் தருவான். ஆண்டவன் கேட்டா எப்படி தருவாரு? நீ செய்யறதே முட்டாள்தனமா செஞ்சுட்டு கடவுள் மேல நீ பாரத்தை போடலாமா? இப்போ உனக்கு கொடுத்த பணத்தை நான் வாங்கி தரேன். நீ கொடுத்த பணத்தை வாங்கி தரேன். ஆனா நீ நினைக்கிற அந்த கோடி கோடியான பணம் வராது. உன் பணத்தை வாங்கி தரேன். கால் வந்துட்டு வா. இப்ப நான் சொன்னதை புரிஞ்சவன் ஆர்பியில் உள்ளவன் நிறைய பேர் இருப்பான். ஒரு பொம்பளை 45 லட்சத்தை கொடுத்துட்டா புருஷனுக்கு தெரியாம. கெட்டிக்காரி. மச்சான் கண்டுக்கிட மாட்டேக்கான், நம்ம கொடுத்துருவோம்னு சொல்லி 45 லட்சமும் கொடுத்துட்டான். கொடுத்தது யாருன்னா அவளுக்கு முறை மருமகன் வரவன லேசா மைசா பேசி, அத்தை நான் ஒன்றை ஏமாத்துவேனா அத்தை அப்படி சொல்லியே ஏமாத்தி 45 லட்சம் வாங்கிட்டான். கடைசியில் பார்த்தா நான் உங்களை நம்பி அவன்கிட்ட கொடுத்தோம்னு அவன் சொல்ல, மருமகனை நான் உங்களை நம்பிலாம் தந்தோம்னு இவா சொல்ல. ஆக மொத்தம் இப்போ புருஷனுக்கும் தெரிஞ்சாச்சு, பிள்ளைக்கும் தெரிஞ்சாச்சு. இப்போ அம்பலத்தில் சொலவு கட்டி வாழுதான். புரியுதா? பண ஆசை எப்பேற்பட்ட தவறான வழிகள்லையும் மனிதனை தள்ளிவிடும். புரியுதா? ஒரு பொம்பளை வந்தா புருஷனுக்கு தெரியாம 65 பவுன் நகையை தூக்கி ஒருத்தங்கிட்ட கொடுத்துட்டான். ஒரு ஆம்பளைட்ட ஒரு பொம்பளை 65 பவுன் நகையை தூக்கி கொடுத்தான். 65 பவுன் நகையை அவன் வாங்கிக்கிட்டு உங்களுக்கு நான் 100 பவுனா தாரேன்க்கா. அவன் இந்த 65க்கே வழி இல்லாம அந்த பேவுள்ள இவங்கிட்ட வாங்கியிருக்கு. அவனுக்கு 100 பவுன் என்னைக்கு வருதுன்னு இவனுக்கு தெரியாம இவா கொடுத்தா. அவன் பொறுத்தன் தற்கொலை பண்ணி சாவட்டுமா, இல்லைன்னா என் நகையை சாமி வாங்கி தந்துருமானா அவன் வந்து இங்க கொடுக்கறது எவனும் என்னையை தெரிஞ்சு கொடுக்கற. ஆனா அதை வாங்குறதுக்கு மட்டும் என்னைய தெரிஞ்சு வாங்க வந்துடுவான். அதுதான் கடவுளுடைய பலன். என்ன உன் பணத்தை நான் வாங்கி தரேன், கால் வந்துட்டுவான். எந்த பொம்பளையும் எந்த ஆம்பளையும் அடுத்தவனுக்கு பணத்தை ஆதாரம் இல்லாமல் கொடுக்குற பழக்கத்தை நிப்பாட்டுங்க. வாங்குறதையும் நிப்பாட்டுங்க. முதல்ல வாங்குற புத்தி கொஞ்சம் இருந்துச்சுன்னா கொடுக்குற புத்தி கூடுதல் வரும். உண்மையா இல்லையா? இருக்கிறத வச்சு வாழ்ந்து பழகுங்க. அதான் நல்லது. அடுத்தவரை மாதிரி வாழணுங்கிறதுக்காக அள்ளி கட்டிக்கிட்டு வாழணும்னு நினச்சிங்கன்னா பிரச்சனை தானாக தேடி வரும். வீடு தேடி வந்துடும். வருமா வராதா? புத்தியை திருத்துங்கள், மனதை நிதானம் செய்யுங்கள், ஆவேசத்தை அடக்குங்கள், ஆசையை நிறுத்தி விடுங்கள். இதுதான் நம்ம தத்துவம். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு என் முன்னால கண்ண முடி உட்கார்ப்பா. கர்மசாமிக்கு வரலாம். ஊரை விட்டு போயிடலாமாடா அப்படி நினைக்கியா? செத்து போகாத. உன் பணத்துக்கு 3 மாத கால அவகாசத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தி 1/3 வாங்கி தரேன். 3ல் 1 பங்கு வாங்கி தரேன். முதல்ல கர்மசாமிக்கு, வெற்றிவேல் முருகனுக்கு. ஜெயிச்சு வாப்பா. நடக்கும், நிச்சயமா நடக்கும். ஜெயிச்சு வருவேன்.
ரைட் வா. ஆமா. அப்புறம் கர்மசாமி ராம் நாட்டு பகுதி. குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று, குற்றங்களை மறப்பதில் மனதால். இது யாரு? அப்படி என்ன செய்யணும்? உன் பிள்ளைக்கு பேச்ச வைக்கணும். கால் வந்துட்டு பேச வேண்டிய பிள்ளைய கையில உண்டா? இவன் தானா? இல்லை வாழ. உன் பேர் என்னடா? கக்கா பக்காவா? மைக்கில் பேசுந்தா. அம்மா சொல்லு. அம்மா. டேய் அம்மா சொல்லுடா. அம்மா. எவ்வளவு நாளா பேசலம்மா இவன்? காத்தை பத்தி எதுவும் டாக்டர் சொன்னாங்களா? இந்த காதுகளை பத்தி. உன் பையனை பேச வச்சிருவோம். 3 வார்த்தை இப்போ பேசுவானே. பேச வச்சிருந்தேன். தைரியமா இருங்க. 3 பௌர்ணமிக்கு கூட்டுவாங்க. சரியா? கர்மசாமிக்கு இந்த கர்மசாமிக்கு பேச வச்சிருவோம். கால அவகாசம் 3 பௌர்ணமி இருக்கு. பொறுமையா இருக்கணும். பேச வச்சுட்டாரு. உன் பிள்ளைக்கு குறை இல்லப்பா, வீணா கவலைப்படாது. அதே ராம்நாட்டு பகுதி. என்னுடைய வாழ்க்கையில கடன்கள் தீரணும், பொருளாதாரம் உயரணும்னு கேட்டு வந்தவங்க. என்னென்ன கடன்? கால் இன்னொரு தரம் வா, பக்கத்துல வா. அள்ளி தந்தேன் ஆனந்தம். என்னமோ உள்ளத்துல பொய் தெரியுதே, என்ன விஷயம்? நான் சொன்னதுக்கும் நீ சொன்னதுக்கு வித்தியாசம் இருக்கா? கால் வந்து பூக்களைத்தான் பறிக்க காதலைத்தான் முறிக்காதுங்க. பையன் எத்தனை படிக்காம்பா? எக்ஸாமில் பாஸ் ஆயிடுவான். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அவன் இஷ்டப்படி கல்யாணம் நடத்தணும்னு சொன்னால் நீ முடிச்சு வச்சிருவியா? உன் இஷ்டத்துக்கு வரணும். அப்படியா? ரொம்ப திறமையாக பேசுத. ஆனால் அவன் இஷ்டம் வேற மாதிரி இருக்கு. அதான் கேட்டேன் நான். இன்னொரு முறை கால் வந்துட்டுவான். முதல்ல அவனை படிக்க வச்சு ஜெயிச்சு கொடுப்போம். அடுத்து அவன் மனத்தை மாற்றுவோம். என்ன பாப்பா? இந்தா 2.25 ஆண்டுகளாக பல லட்சங்களை கடனாக அடைந்திருக்கிறாய். அந்த கடன் தீரக்கூடிய வருமானத்தையும் தாரேன், உன் கடனையும் தீர்த்து தாரேன். உன் பிள்ளைக்கு எந்த அவமானம் இல்லாமல் காப்பாற்றி வெற்றி ஆக்கி தாரேன். நல்லா இருப்பாரு. சென்று வென்று வெற்றியுடன் வா. சாப்பிட்டு போப்பா. கர்மசாமிக்கு வீட்டில் யாருக்கோ உடல்நிலை சரியில்லையாமல? யாருக்கு? யாருக்குப்பா சோமுல? ராம்நாட்டு பகுதியா? யாருக்கு சோமுல? கால் வந்துட்டோம். என்ன செய்து? கால் வந்துட்டோம். யாரெல்லாம் வந்திய? வா. சாட்டார வாரத்தின் போது எப்பாது உதிர்ந்தோம். கண்ண முடிக்காடா. நல்ல நரம்பு வாத உளைச்சல் ஏற்பட்டிருக்குடா. சோதிடக்காரர்கள்ட்ட போய் கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிரகம் இருக்குன்னு சொல்லுவோம். மந்திரவாயத்தை கேட்டால் செய்வன இருக்குன்னு சொல்லுவோம். என்கிட்ட கேட்டால் அப்படி ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவோம். இது உனக்கு இயற்கையால் ஆன ஒரு உபாதை. சனி பகவானுடைய பார்வையால் ஒரு பக்கத்து பின் கழுத்து, இந்த பிடரி, இந்த ஒரு புஜம் பின் பக்கம்
இவைகள்லாம் வந்து இந்த முட்டு வளையும். அதே மாதிரி ஒரு கால் இடுப்பு, அடிவயிறு தொப்புள் பக்கத்துல இங்கேருந்து எல்லாம் வலிக்கும் இல்லையா? கால் வலிக்கும். இது வந்து இயல்பால் ஆனது. இதுக்கு மந்திரம் நந்திரம் காரணம் கிடையாடா தம்பி. தேவையில்லாம எங்கேயும் போய் செலவழிச்சு சேவலை அறுத்துரு, முட்டைய கொண்டு வந்துரு, கடாய வெட்டின்னு சொன்னா உன் இஷ்டம் வெட்டிட்டு போ, அறுத்துட்டு போ. ஆனா என் மூலமா நீ செய்ய வேண்டாம். என்னண்ணே? இத உனக்கு நான் குணமாக்கி தந்துட்டா போதுங்களா? பௌர்ணமி அன்னைக்கு என்னைய தேடி வா, உன்னைய நான் குணமாக்கிடுறேன். இந்த அப்படி ஜெயிச்சுக்கா, நல்லாயிருவ, கடனை தீர்த்து தரேன், வேலைகள் ரொம்ப கிடைக்கும், உயர்வாய். போயிட்டு வா, புண்ணியமாரு ஓடு. கருப்பசாமி எனக்கு ஒரு கல்யாணம் நடக்கணுமே, பெண்ணு கிடைக்கணுமே எனக்கு. எனக்குன்னா எனக்கா? வேணும் நீ அவனுக்கு. நூறு நூறு கிளம்பி கால் நட்டு வாடா தம்பி. கால் 4 தலைமுறைகளுக்கு முன்னால ஒப்பனுடைய பாரம்பரியத்துல 2 பொண்டாட்டி கல்யாணமும், கல்யாணம் முடிக்காம ஒருத்தியவும் அவளுக்கு குழந்தையை உண்டாக்கி அவ தெருவுல போய் விழுந்து செத்தா. அப்பொழுது ஒரு சாபம், உன் பாரம்பரியத்துக்கே கல்யாணம் முடிக்காம நாயா இழுபடுவாங்க, பெண்ணை நீ பார்த்தனால பெண் கிடைக்காம தெருவுல போவாங்க, நீயே அடுத்து பிறந்து இழுபடுவலன்னு ஒரு பெண்ணி கர்ப்பஸ்திரியா இருந்து சாபம் விட்டான். அந்த மூதாதையர் உள்ள கிழவனுடைய ஆன்மா தான் நீயா வந்து பிறந்திருக்க. அதனால இப்போ உனக்கு உன் அண்ணனுக்கு கல்யாணம் சம்பந்தமா முயற்சி பண்ணாலும் நடக்கவே செய்யாது. இந்த சாபங்கள் வந்து உங்களை விடுதலையாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு கர்ப்பசாமிக்கு இன்னும் 2 தடவை விடணும். உன் உள்ள அங்க போகிற குறுக்க போகக்கூடாது, அவனுக்கு குறுக்க வராது. இந்தாடா, இந்த நிவர்த்திக்கு பின்பு ஆவணி மாதத்தில் உன் வீட்டில் ஒரு பெண்ணுடைய ஜாதகத்தின்படி ஒரு பெண் மணமகளாக குடியிருப்பாள். வெற்றியாகி தரேன், ஜெயிச்சு தரேன். கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு, திருச்சி மாநகர், திருச்சி. பொம்பளை பிள்ளைய பத்தி வாங்க உட்காருங்க, வாங்க. உனக்கு எனக்காக கேட்கணும் பொம்பளை பிள்ளைக்கு? உனக்கு என்னென்ன பொம்பளை, உன் பிள்ளைக்கு என்னென்ன கேட்கணும்? கால் வந்துட்டு வா. ஏன் கணங்குகிறாய் மகளே? தைரியமாக. இன்னும் ஒரு தரம். மாரி முத்து மாரி, மாரியம்மன் கோயில் இருக்கா? வீட்டு பக்கத்துல இருக்காளோ? அப்படியா? சரி, இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். அம்மா எல்லாரும் உட்காருங்க, ஏன் நிக்கிறீங்க? ஆந்திரா எங்க போற? போயிட்டா போயிட்டா. உன் பிள்ளைகளுடைய காலில் ஒரு சக்கரம் இருக்குப்பா. அதனால வேலை விஷயமாகவோ கல்யாண விஷயமாகவோ எந்த முடிவு எடுத்தாலும் உருப்படியான தெளிவு இப்போ 1.5 வருஷமா கிடைச்சிருக்காது. அந்த நிலையில இருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு குழப்பம்தான். புரியுதா? என்ன புரியுது? காலில் ஒரு சக்கரம் கிடக்குன்னு சொன்னேன். அந்த சக்கரம் ஒரு இடத்துல நிலையாக நிற்காது. அதனால வண்டி ஓடும் பொழுது எந்த இடத்துல பிரேக் விடுதோ அந்த இடத்த சொந்தமாக்கிக்கிடுவாங்க. உறவு மாறிய திருமணம், அந்த நிலைகள் மாறணுமா அல்லது அங்கே இருக்கட்டுமா? கால் வந்துட்டுவான். ஆசை கண்களுக்கு அறிவு கிடையாது. உண்டா? உண்டா? அவளுக்குத்தான் அறிவு இல்லை, அவனுக்குமா அறிவு இல்லை?
புரியுதா? புரியுது. அவன் தான் இதுக்கு மூல காரணமாவே இருந்திருப்பான். அதனால அவன் மனநிலைகளை மாத்தி தெளிவு பண்ணி தாரேன். கண்ணாடிய கழட்டி என் முன்னால கொஞ்சம் கண்ண மூடி உட்காரு. இந்தா கொண்டு வந்து சேர்க்கிறேன். 6 மாத கால அவகாசம் பார்க்கணும். சற்று பொறுமையாக இருக்கணும். பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாரு. திருச்சி எல்லையில வழக்கு நீதிமன்றத்துல வழக்கு யாருக்கு இருக்கு? 2 பேர் இருக்காங்களே. உனக்கு கேஸ் இருக்கா? என்ன கேஸுக்கா? அங்கேயே நின்று சொல்லு, எனக்கு காது கேட்கும். சரி, நல்ல காலம் சொல்லலாம். ஆனை முகனே அதி முதலானவனே, பானை வைத்தோனே பக்தர்களை காப்பவனே, மோனை பொருளே எங்க அப்பா கணையத்த பிள்ளையார் எங்க இருக்காரு? உங்க வீட்டு பக்கம் பக்கத்துல இருக்காரோ? அதான் அவர் வந்து நிக்கிறாரு. அதுதான் அந்த பாட்டை பாடினேன் நான். ஏனென்று கேடும் அப்பா, பிள்ளையினுடைய கிரக அமைப்பை பார்த்தேன். 7ஆம் இடத்துல ராகுடைய பார்வை இருக்கு. அதனால சர்ப்பதோஷம் இருக்குன்னு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வேண்டிய பரிகாரங்களை நீங்க பார்த்துருக்கத்தான் செய்திய. பரிகாரங்களை பார்த்த பிறகு எனக்கு பலன் கிடைக்கலையேங்கிற வேதனை உங்க உள்ளத்துல இருக்கு. இப்போ அந்த காலத்துல ஜாதகத்தினுடைய ஒரு விதியில சொல்லுவாங்க, 7க்கு 7 ராகுவும் கேதுவும் இருந்தா காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். எப்படி இருக்கும்? காதல் போன்ற சிந்தனைகள் எண்ணங்கள்லாம் இருக்கும். அதை கொஞ்சம் மனதை பக்குவப்படுத்தியாச்சுன்னா அதுல இருந்து விடுதலை ஆயிடலாம் அப்படின்னு குறிப்பாணி சித்தர் வந்து ஜாதகத்தை பத்தி எழுதியிருக்கிறார். நான் சொன்னது நீங்க கொஞ்சம் சூட்சமா புரிஞ்சிருப்பீங்க. புரிஞ்சிட்டீல்ல? அப்ப அந்த மனநிலைகளை பக்குவப்படுத்தி உங்க இஷ்டத்துக்கு கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதும்ல. காலில் வந்துட்டுவாங்க, ஏன் சேர்ந்தோம். வர சொல்லுங்க. யார்? லட்சுமி பிரபாவா? லட்சுமி மேடமா? அவங்க ஜாதகத்தையும் நீங்க கொண்டு வரணும். வெற்றியாக்கி கல்யாணத்தை நடத்தி தரேன். ஒரு சொத்து சொந்தமா மனம் கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்கும், அதையும் மாற்றி தெளிவா வாழ வச்சு தரேன். வேற என்னப்பா வேணும்? நடந்தாச்சு, பணம் கிடைச்சிச்சு, சந்தோஷமா. வர சொல்லுங்க. வணக்கம். நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? காலூன்றாக்கா உண்டாந்தது. தித்திக்க தித்திக்க முத்தமிழே முருகா. அழக்கூடாது. அழுதா நீ கொஞ்ச நேரம் உட்கார்ந்து அழுதுட்டு என்னைய பார்க்கவா, இல்லைன்னா தைரியம் அங்கே நெல்லு. என்ன செய்ய போற? நீ வந்த உடனே முருகப்பெருமான் வரார. முருகன் கோயிலுக்கு போயிருக்கியா? எதுவும் சொல்லிட்டு வந்தியா? அங்க என்ன வேண்டன? முடிச்சுட்டா என்ன கொடுப்பதாக சொல்லியிருக்க கோயிலுக்கு? கையில் கிடைச்ச தங்கம் கிடைச்சா நீ கொடுத்துருவியோ? ஏப்பே உள்ள காலில் வந்துட்டு வந்தார. என்ன கிடைச்சாலும் கொடுப்பான். ஒரு கேள்வி கேட்டால் பதில் வந்துச்சா? உன் பங்கு முதல்ல எடுத்துட்டு தானே முருகா எனக்கு தந்திருக்க. உட்கார். உன் பேரே பழனி அம்மாளா? இதுல பிள்ளைங்க இல்லாம உன் இடத்த உனக்கே வெற்றியாக்கி தந்தா போதும்ல. இந்த உன் கையால் அங்கே சாவி பாதத்தில் வை. ஆயிரம் எண்ணங்கொண்ட மானிட ஜாதி தன்னை ஆண்டவன் படைத்தது அப்போ அப்போ. வரலாம். கர்மசாமிக்கு இந்தாமா வெற்றியாக்கி தரேன். தொடர்ந்து வா. 3 முறை என்னைய பார்க்கவா. இல்லற வாழ்க்கைக்குள் மன வருத்தமும் குழப்பமும் அடைந்து வந்தது யார்? ஆமா, இல்லற வாழ்க்கையில கணவன் மனைவி வாழ்க்கையில மன வருத்தம் குழப்பம் யாருக்குமா? என்ன வருத்தம் உங்களுக்குள்ள?
போய் கால் வந்துட்டு வரலாம். அடுத்து கல்யாணம் முடித்து வைத்த பிள்ளையின் வாழ்க்கையில் மன வருத்தம் இருக்குன்னு கேட்டிருந்தது யாருப்பா? யார் அது? வாங்க. திருச்சி உத்தரவு. உங்க பிள்ளை யார்? பொம்பளை பிள்ளைக்கான பையனுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கிய, மன வருத்தம் இருக்கு. சரிதானா? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். முருகா, பக்கத்துல கம்பி இருக்கு, இடிச்சிடாம ஏமா. நில்லாங்க, விட்டுருங்க விட்டுருங்க, நின்றோம். உட்காருங்க. என்னாச்சு? விட்டுருங்க. என்ன வேணும்ப்பா? ஒரே கேள்விதான் உங்களை கேட்க சொல்லிருக்கு. என்ன வேணும்னு கேட்டுக்கலாம். கல்யாணம் முடிச்சாச்சா பையனுக்கு? காலை அனுப்பிட்டாங்க. வந்து கண்ணை மூடி உட்காருங்க. உங்க வீட்டுக்குள்ள நான் போயிட்டு வரேன். சொல்லும் ஒரு கலைஞான சுருதி முடி மோனத்தில் என்கிட்ட எந்த கதையும் நீங்க பேசக்கூடாது. நீங்க அமைதியா உட்காந்துக்கணும். கண்ணை முடிக்காங்க. ஆழமாய் வந்த மகன் நுரையீரலில் ஒரு பாதிப்பு. ஒரு பாட்டு சத்தம் கேக்கு. உனக்கு மூச்சுக்குள்ள நுரையீரல்ல பாதிப்பு இருக்கு. சொல்ல ஓராண்டு நாளில் பணங்கள் எல்லாம் நஷ்டம், தேவையில்லாத விசாரணை நடந்துச்சா? இல்லாத இடம் தனிலே இகழ்பவருக்கு போராட்டம். பொது போராட்டம் இடத்தால நடக்கா? மகன் ஒருவனுடைய தீராத நடைமுறை ஒழுக்க குறைவால் வாழ்க்கை ஒரு கேள்விக்குறி. படிப்பும் ஓடாது, பண்பும் இருக்காது. வீட்டில் நிலையில்லாத மனக்குழப்பமும் பிரச்சனையும் இருக்கும். இடம் மாறிவிட்டால் நமக்கு சுகம் கிடைக்கும்னு ஜோதிடனுடைய வாக்கு. ஆனா அது சுகம் இல்லை. அப்படி போகணுங்கிற அவசியமும் இல்லை. ஆனா இந்த பாவத்திலிருந்து விடுதலை செய்வதற்கு வழி என்ன? இந்த நிலைகளுக்கு ஒரு முடிவு வேணும். இப்போ பொல்லாத கடன்களும் குழப்பமும் இருக்கு. இவைகளுக்கு ஒரு முடிவு வேணுமே. என்ன செய்யலாம்? பைரவா, நீ வந்திருக்கிறிய சுவாமி, என்னன்னு கேட்கிறேன். ராமேஸ்வரம் போய் குளிச்சுட்டு தீர்த்தம் ஆடிட்டு அங்க கொடுக்குற தீர்த்தத்தை கொண்டு வந்து என்னை வந்து பாருங்கப்பா. உங்க பாவத்தை தீர்த்து தரேன். உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையும் தரேன், தொழிலையும் அமைச்சு வெற்றியாக்கி தரேன். இந்த வாரமே போயிட்டு வந்துட வேண்டியதான். ஏன் லேட் ஆகணும்? இந்தாமா, நல்லா போயிட்டோம். போ. கர்மசாமிக்கு கல்யாணம் மாணவரே சௌக்கியமா? கண்ணான கண்மணியும் சௌக்கியமா? அப்படியே அப்போ ஓட்டலாம். என்னது ஓட்டுற? அந்த அந்த கிடையாது. கொண்டு இங்கே போடு. அது கொண்டு இங்கே போடு. உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக சம்பந்தம் கண்ட வழியிலே மன வருத்தமும் குழப்பமும் ஏற்பட்டு, மாந்திரிகத்தான் நமக்கு எதுவும் குழப்பம் நடந்திருக்குமோ என்னும் ஒரு சில சந்தேகமும் ஐயப்பாடுகளும் தோன்றி, திருநள்ளாறு போன்ற ஸ்தலங்களுக்கு போய் மூழ்கி புண்ணியத்தை அடைய வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளும் செய்து இதுவரை எந்த ஒரு நற்பலனும் அடையாமல் வேதனை அடைந்து என்னை பார்க்க வந்தீர்களாம். உண்மையா? கால் வந்து இப்போ உன் பிள்ளையின் வாழ்க்கை நீதிமன்ற வாசலுக்கு குதிரை போய் நிற்கக்கூடிய அளவுக்கு நிலைமைகள் இருக்கிறது. என்ன இருக்கு? நீதிமன்றத்து வாசல்ல
குதிரை போய் நிற்கக்கூடிய நிலைமையில இருக்கு. வழக்கில் நம்பக்கம் சார்பாகுமா அல்லது வாழ்க்கை தொடருமா பிரிந்து போகுமா என்ற மூவகையான கேள்விகள் உங்கள் உள்ளத்தில் மூன்றெழுந்து பெரிய துயர அலைகளை கொடுத்து தீராத பிரச்சனையில உட்கார்ந்து. வேண்டேன் என்று சொன்னால் பணம் வேணும், வேணும்னு சொன்னால் நிம்மதி வேணும். அதனால இனிக்குன்னு முழுங்கவும் முடியல, கசக்குன்னு துப்பவும் முடியல. இப்படி 2 கட்ட நிலையில உங்க வாழ்க்கை, உங்க பிள்ளையின் வாழ்க்கை இப்ப இருக்கு. இதுல ஒரு தெளிவான முடிவை கொடுத்து யாருக்கும் பாதகம் இல்லாம நடுநிலை தவறாம ஒரு நிலையை உருவாக்கி தந்தா போதுமா? வேணுமா வேண்டாமா? பணம் இப்ப நல்வாழ்வை தேடணும், வெற்றியாக்கி தந்தா போதுமா? அப்ப நீங்க 9 மாதம் பொறுமையா இருக்கணுமே. கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும், பொறுத்து தான் ஆகணும். 9 மாதம் பொறுமையா இருக்கணும். ஒரு சட்டையை 2 பேரும் போட்டுக்கிட்டாங்கப்பா, காலில் வந்துட்டாங்க. புரிஞ்சா புரிஞ்சுக்கா, புரியாட்ட விட்டுக்கா. புரியுதா? கூடுதலை போட்டால் சட்டை கழிச்சு அல்லது யாராவது ஒருத்தர் உருவிட்டு ஓடணும். என்ன அங்கிருந்து மெல்ல அப்புறப்படுத்தி நல்ல வாழ்க்கையை அமைச்சு தந்தா போதுமாப்பா? வா பக்கத்துல. பௌர்ணமிக்கு முதல் என்னை வந்து பார்க்க வேண்டும், அவன் போட்டாவும் கொண்டு வந்து தர வேண்டும். ஜெயிக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு. வெற்றிவேல் முருகனுக்கு 2-3 நாட்டின்னு நான் சொன்னேன். நீங்க என்ன நினைச்சீங்க? 60 டாமுன்னு சொல்லிட்டீங்க. இருதார யோகம் உள்ள பிள்ளை, கல்யாணத்தை நடத்தி வைக்க சந்தோஷமா இருக்கு. கர்மசாமிக்கு, கர்மசாமிக்கு. மகா கேரள தேசம், கேரளா மீண்டும் அழைப்போம். இன்னும் 2 நாள் உத்தரவு இருக்கு. ஏன் கவலைப்படுறேன்? பிற பேசலாம். கொஞ்சம் தண்ணி தாங்க குடிக்க. மலையாளம் விட നിങ്ങൾ എന്തോ എവിടെ സ്ഥലമാണ്? ഇടുക്കി. കച്ചവടം யார் நடத்துறா? ஓ, கச்சவடம் யாருப்பா நடத்துறா? பிசினஸ். வெளிநாடு சொந்தமா கேள்வி கேட்டு வந்தது யாரு? ஹெல்ப். ஹெல்ப் வெளிநாடு சொந்தமா கேள்வி கேட்டது யாரு? மகனுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு? பையன். வா, பையன் எവിടെ உண்டு? இல்லை சங்கதி அவன் கடத்தல படுற பார்த்து. பையன் எங்க இருக்காரு? பெங்களூர். கால் வந்துட்டு வா. முல்லை மலர் மேலே மொய்க்கும் வந்து போதே. வேணுமா வேண்டாமா? வேணும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு போகலாம். அக்கா என்ன மூட்டையை கட்டுத்தியா? கோர்ட்டு அதான். அல்லல் போம் பல்வினை போம், அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம். இலசு தாயத்தை யாரும் கட்டிருக்கீங்களா? நீ வச்சிருக்கியோ? காட்டு. போகா துயரம் போம் வல்ல கண மதுர மாமருணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் கணபதியை கை தொழுத கால். ரொம்ப சுத்தி போச்சு. இந்த எந்திரம் என்ன எந்திரம் தெரியாது. யாரு கட்டினா? ஒரு ஆள். அதில் நோ யூஸ். அதனால தான் அதை கலத்தி எறியதுக்காக தான் அதை இப்போ நான் கண்டுபிடிச்சி சொன்னேன். தேவையில்லை. என்ன காலில் விட்டுவா.